ரொம்ப நாளைக்கு அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற ரொட்டீன் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் மெனு தான். குட்டி சார் தோசை கேட்டிருக்காரு. இதுக்கு நம்ம ஸ்டைலில் ஒரு ரெட் சட்னி, அதாவது கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் சீரகம், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் வரமல்லி, 2 பல் பூண்டு, 2 வரமிளகாய், அதை நல்லா வதக்கிட்டு அதுலேயே ஒரு 2 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துருக்கேன். நல்லாவே வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடும் போதே நல்லா எல்லாமே கொஞ்சம் வதங்கி வந்துடும். ஒரு சின்ன துண்டு புளி, அது இல்லாமல் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அது எல்லாமே வதங்கட்டும். இன்றைக்கி நம்ம பால்கனி தோட்டத்தில் சூப்பராக 3 செம்பருத்தி பூத்திருந்தது. அதை பறிச்சுட்டு சாமிக்கெல்லாம் வச்சுட்டு அந்த வேலையெல்லாமல் முடிக்கிறதுக்குள்ளே எல்லாமே ஆறியாச்சு. சட்னி அரைச்சிட்டேன், தோசையும் பேக் பண்ணிட்டேன். இங்கே தோசையே ரொம்ப ரேரான விஷயம் அப்படின்னது, அது காஞ்சி போயிருந்தாலும் ஒட்டியிருந்தாலும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து கொண்டு போயிட்டான். இன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இந்த சட்னியை வச்சு கார தோசை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே ஸ்டைலில் கார சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.